அதோட நிறுத்திக்கடி. அப்புறம் இந்த அழகு குத்திக்கிறது தீ மிதிக்கிறதுன்னு இறங்கிடாத. தேவைப்பட்டா அதையும் செய்வேன். அடி பைத்தியக்காரி, நீ கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த சிவா பையன் தாண்டி இதெல்லாம் செய்யணும். எதுக்கு? பாக்கெட்ல இருக்கிற பொருள் மாதிரி ஈஸியா அவர் என்ன எடுத்துக்கலாங்கிறப்போ அவர் எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும்? அப்போ அவன் கிடைக்கிறது தான் சிரமங்கிறியா? பெரிய மாமா போடுற முட்டுக்கட்டையை பார்த்தா அப்படிதான் நினைக்க சொல்லுது பாட்டி. வாப்பா, உன் மக என்ன சொல்றா தெரியுமா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அத்தா. பாவம் சின்ன வயசுலேயே ஆசையை வளர்த்துக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி அலையிறா. பிள்ளைங்க சிறுசாக இருக்கும்போது எதை பேசுறது எதை பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் இப்போ தான் புரியுது. என்ன பண்ணுறது, காலம் கடந்து தான் இந்த யோசனையெல்லாம் வருது. ஏன்பா, அப்போ இந்த சம்பந்தம் வாய்க்காதுங்கிற முடிவுக்கே வந்துட்டியா? மீனா சொன்னாலே அதை கேட்கலையா? அதான் ராஜசேகரன் நினச்சா பயமாக இருக்குன்னு சொல்கிறாள். அப்புறம் என்ன? ஊருக்கே சகனம் சொல்ற பள்ளி துள்ளி கழனி பானைக்குள்ள விழுந்துச்சான். இத பாரு சொக்கா, ஊர்ல ஒரு கல்யாணம்னா ஓடி போய் தாலி எடுத்து கொடுக்கறவன் நீ. உன் பொண்ணு விஷயத்துல துரோகம் பண்ணிடாதப்பா. என் பேத்தி ஆசைப்பட்டவன் தான் அவ கழுத்துல தாலி கட்டணும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த ராஜசேகர் தான் இந்த வீட்டுக்கு சம்மந்தி, சொல்லிட்டேன். நான் ஏசி ராதாகிருஷ்ணன் பேசுறேன். நான் தேவராஜ் பேசுறேன். ஏசி, என்ன நம்பரை நோட் பண்ணியா? பண்ணு பண்ணு. இந்த நம்பர்லாம் வச்சு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஹே, ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்காத. நான் போட்டிருக்கிற சுருக்கு உன் கழுத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கேன். ராதாகிருஷ்ணா, என்ன வேணா போடு, ஆனா என் தம்பி மேல ஒரு சின்ன தூசு பட்டா கூட அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. கசாப்பு கடைக்கு போனாடு திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல மிஸ்டர் தேவராஜ். என்ன மிரட்டுறியா? போலீஸ்கார மாதிரி பேச கத்துக்க. பொறுக்கி மாதிரி பேசுற பாரு. தபார், நீ என் தம்பிய கோர்ட்ல ஒப்பட. மேல என்ன ஆகுதுன்னு நான் பாத்துக்கிறேன். கோர்ட்ல ஒப்படைக்கணுமா? நான் தான் உன் தம்பியை அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. கண்ணா, உன் நக்கல்லாம் போதும்யா. நான் சொன்ன மாதிரி என் தம்பிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. நான் எஃப்ஐஆர் போடல, அவனை லாக்அப்லயும் வைக்கல. வேற எங்க வச்சிருக்க? சொல்றேன். எப்ப தெரியுமா? நீ சரண்டர் ஆகிற அன்னைக்கு. சரண்டருங்கிற வார்த்தை இந்த தேவராஜ் சரித்திரத்திலே கிடையாது ராதாகிருஷ்ணா. அப்ப குணாங்கிற ஒருத்தன் இனிமே உன் குடும்பத்திலே இல்லைன்னு நினைச்சுக்கோ தேவராஜ். அப்போ குணாவை ரிலீஸ் பண்ண மாட்டேன். உனக்கு 24 hours டைம் தரேன். அதுக்குள்ள நீ சரண்டர் ஆகல, உன் தம்பி குணாவை உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவேன். வைடா போன. ராதாகிருஷ்ணா, ராதாகிருஷ்ணா, சார். டே குணா, நீங்க அண்ணன் தம்பி 3 பேர். உன் தம்பி பிறந்ததை நீ பார்த்துருப்ப, அதை உங்க அண்ணன் பார்க்க போறான். நேரத்தை பார்த்தியா? உங்க குடும்பத்துல எல்லாமே தலைகீழா நடக்குது இல்ல? உங்க அண்ணன் சரண்டர் ஆனா
அவனாவது மிஞ்சுவான். அப்படி இல்லைன்னு வை, ஒரு ஊர்ல தேவராஜ், குணா, மகான்னு 3 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்களா அப்படின்னு பாட்டி சொல்ற கதையாயிடுவீங்க. எங்க அண்ணன் சரண்டர் ஆவார் கனவுல கூட எதிர்பார்க்காத. என்ன பிடிக்கிறதுக்கே நீ படாத பாடுபட்ட, நீயாவது எங்க அண்ணனை பிடிக்கிறதாவது போயா. என்ன குணா, உங்க அண்ணன் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? அவனை உடனே பிடிக்க சொல்லி என்ன சீண்டி விடுறியே, அதான் கேட்டேன். போய் புடி, உன்னை யார் வேணான்னு சொன்னது? நீ வேலையில இருக்கும்போது செத்தினா வீர வணக்கம்னாலும் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் கொண்டுட்டு தான்டா சாவேன். உங்க அண்ணனை பிடிக்கிறதுக்காக தான் உன்னை ஏன் கஸ்டடியில் கொண்டு வந்து வச்சிருக்கேன். உங்க அண்ணன் கிடைச்சதும் என் கன்ல ஒரு புல்லட் லாஸ்ட் அப்படின்னு என் டிபார்ட்மெண்ட்ல கணக்கு காமிச்சிருவேன். புரியலையா? அதோட உன் கதையை முடிச்சிருவேன்டா. அதுக்கப்புறம் என்கொயரியில உங்க அண்ணன் பண்ண குற்றம் எல்லாத்தையும் அவ வாயாலே ஒத்துக்க வைப்பேன். முடியலன்னு வை, உனக்கும் பின்னாலே அவனும் வந்து சேருவான் மேல. கண்ணா, இந்த திருடம் போலீஸ் விளையாட்டுக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இதோட ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் என்ன? வா சிவா, வா. லக்ஷ்மி, வா சிவா. லக்ஷ்மி, பூஜா எங்க இருக்கா? மேல ரூம்ல இருக்கா? மேலே போனா ரைட்ல ஃபர்ஸ்ட் ரூம். போய் பார்த்துட்டு வாப்பா. நீங்களும் வாங்க சார். ஃபேக்டரி விஷயத்தில் நான் தலையிட்டா எவ்வளோ கோவம் வரும் அவளுக்கு, உனக்கே தெரியும்ல. போயிட்டு வாப்பா. சரி சார். அப்பாடா. எங்க சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவானா? அழகான பொண்ணு, இவ்வளவு சொத்துக்கும் ஒரே வாரிசு. யாருக்கு கசக்கும்? நீ இஸ் a வெரி லக்கி ஃபெலோ. ஒத்துக்குவான். சரி, போய் எனக்கு காஃபி கொண்டாயா. யாரு? கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹாய் சிவா, வாங்க. மேடம், கையில ஏதோ அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு? தட்ஸ் ஓகே and that doesn't matter much. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், Come சொல்லுங்க. on, sit down. சிவா, சொல்லுங்க மேடம். எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? பொய்யா? யா, நீ 2 நாள் முன்னாடியே ஊருக்கு வந்துட்ட. நான் என் கண்ணால பார்த்தேன். ஃபோன் பண்ணி கேட்டா நான் ஊர்ல இருக்கேன்னு சொல்றேன். Why? அஷோ மேடம், ப்ராமிஸா நான் ஊர்ல தான் இருந்தேன். நீங்க யாரையோ பார்த்து அதை நான் தானே அடம் பிடிக்கிறீங்க. சரி, அப்பா வரப்போ நான் ஊர்ல இருந்தேனா இல்லையா? அது ஒருவேளை நீ வந்துட்டு கூட திரும்ப போயிருக்கலாம்ல. இது பாருங்க மேடம், உங்களை நம்ப வைக்க என்னால முடியாது. விடுங்க, நான் போய் தான் சொல்றேன். போதுமா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தட் டசன்ட் மேட்டர் மச். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலி உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். கேன் வி கோ அவுட்? வெளியில் எங்கேயாவது போலாமா? எதுக்கு மேடம் வீண் அலைச்சல்? இங்கேயே சொல்லுங்க. ஆஹா, தென் இட்ஸ் ஃபைன். சிவா, ஆக்சுவலா நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு இட்ஸ் ஜஸ்ட் an இன்ஃபர்மேஷன், ஓகே? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம். You know what? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சிவா. அப்படியா? நல்ல விஷயம் மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மேடம், அரேஞ்ச் மேரேஜ் தானே? நோ, பியூர்லி லவ் மேரேஜ். அப்படியா? சொல்லவே இல்லை.
ம் அதான் இப்ப சொல்ல போறேனே. சொல்லுங்க. மாப்பிள்ள செமி ஸ்மார்ட், ஒன்ன மாதிரியே. படிச்சிருக்கார், MBA, ஒன்ன மாதிரி. You know, he's very intelligent, ஒன்ன மாதிரியே. என்ன மேடம் நீங்க? அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஃபியூச்சர்ல பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்கு. Just like you, man. ஓ, மாப்பிள்ளையோட பூர்வீகமும் வில்லேஜ் தான், அதுவும் ஒன்ன மாதிரி. சிவா, மாப்பிள்ளை போட்டோ பார்க்கணுமா? என்ன மேடம் கேள்வி இது? கண்டிப்பா பார்க்கறேன், காட்டுங்க. 1 minute. கண்ணு மூடு. என்ன மேடம் இதெல்லாம்? ப்ளீஸ், எனக்காக. சரி. இப்போ கண்ணு திறக்கலாம். ஹலோ, மாப்பிள்ளை எப்படி? நினைச்சேங்க நீங்க பீடிக்கையோட பேச ஆரம்பிக்கிறப்பவே இப்படி ஏதாவது விவகாரம் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டீங்க. யா, ஒரு த்ரில் வேண்டாமா சிவா? யூ நோ, எடுத்த உடனே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுல என்ன சஸ்பென்ஸ் இருக்க முடியும்? அதனால்தான் உன்னை த்ரில் பண்ண வச்சேன். ஓகே, சொல்லு, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? சாரி மேடம், ஊர்ல எனக்குன்னு ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். மேடம், அந்த கல்யாணம் ஊருக்காக தான். ஏன்னா எனக்கும் மீனாவுக்கும் மனசளவுல கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. ப்ளீஸ், நீங்க உங்க மனசை மாத்திக்கோங்க. அதான் மேடம் நம்ம 2 பேருக்கும் நல்லது. சிவா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ எந்த பொண்ணை பத்தி பேசு? ஓ யா, ரைட், மீனா, கரெக்டா? உன்னோட அந்த ஊர்நாட்ஸ் பொண்ணு. ஓ மை காட், டோன்ட் டெல் மீ. உன் பக்கத்துல அவளை வச்சு என்னால இமேஜின் கூட பண்ண முடியாது. what a taste யார். என்ன இருக்குன்னு அவகிட்ட இப்படி ஓடுகிற? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. உன் முறை பொண்ணு இந்த மூங்கில் குச்சிக்கெல்லாம் புடவை சுத்தி விட்டு மாதிரி இருக்கா. அவகிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற? கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் வதவதன்னு ஒரு 4-5 குட்டீஸ் பெத்து போடுவா. வேற nothing. just think, நீயும் நானும் தான் நல்ல சிங்க் ஆகும். யோசிச்சு பாரு, படிப்புல, அழகுல, தாட்ஸ்ல, ஸ்டேட்டஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம தான் மேட்ச் ஆகும். ஸோ லைஃப்ல நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். யோசிச்சு பாரு. மேடம், நானும் மீனாவும் இன்னைக்கு நேத்து பழகல. எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு அவளுக்கு நான் தானே பழகிட்டு இருக்கோம். எங்க வீட்டு பெரியவங்களும் அப்படி சொல்லிதான் எங்களை வளர்த்தாங்க. அவ மனசுல நானும், என் மனசுல அவளும் ஆழமா பதிஞ்சிட்டோம். அதை மாத்த அந்த கடவுளால கூட முடியாது. எதையாவது மனசுல போட்டு கொழுப்பிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நானும் மீனா வந்து அச்சத்தை போடுறோம். வரேன் மேடம். சிவா, வெயிட். சிவா, இதான் உன் முடிவா? ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என் முடிவு. சிவா, வேண்டாம் சிவா. I'm telling you, வேண்டாம். டேய், செத்து போய்டுவேடா. நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்டா. செத்து போய்டுவேன். சிவா, சிவா, எனக்கு கிடைக்காத பொருள் எதுவா இருந்தாலும் நான் அதை விட்டு வைக்க மாட்டேன் சிவா. ப்ளீஸ், ஐ அம் சோ பொசசிவ். Just for me, for my sake. எனக்காக ஒரே வார்த்தை சம்மதம்னு சொல்லிட்டு போ. ப்ளீஸ், ப்ளீஸ். சாரி மேடம்.
மறந்தாய். கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே